அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமலாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சியம் இருக்க சென்று பொற்பதம் பணிந்து பாரினில் பொய்யில்லை கண்ட உண்மை. ஜோதிடர் சிவகுமரன், வேதவிஷன் கன்சல்டன்சி நேயர்களுக்கும் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் வணக்கம். குரு பயிற்சியில் இப்போ மிதன ராசிக்கான பயிற்சி. காலபுருஷ தத்துவில் 3வது ராசி மிதன ராசி. இப்போ ஜென்ம குரு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. இது 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த ஜென்மகுரு வரும். இப்போ மிதன ராசிக்கு வந்திருக்கு. முன்னாடி 2014 இந்த ஜென்மகுரு மிதன ராசிக்கு வந்திருக்கும். அதோட இப்போ 2025 ஜென்மகுரு பயிற்சியாகி மிதன ராசிக்கு வந்திருக்காரு. ஜென்மகுரு சீதை கூட வனவாசம் போனதும் அப்படின்னு சொல்லி பஞ்சாங்கத்தில் வனவாசம் அப்படின்றத சொல்லுவாங்க. பஞ்சாங்கத்தில் அந்த குறிப்புகள்லாம் இருக்கும். அப்போ ஜென்மகுரு சீதை கூட வனவாசம் போனதுமப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலகட்டம் மிதன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், ரொம்ப அலைச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு வேலையை நம்ம முடிக்கிறதுக்கு 3 முறை இல்லை 4 முறை போக வேண்டிய சூழ்நிலைகளை கூட ஏற்படுத்திடலாம். இந்த குடும்பத்தோடு டைம் ஒதுக்க முடியாது, அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு மிதன ராசிக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது. நிறைய தடைகள் இருக்கும். தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த என்னதான் நம்ம முயற்சி பண்ணாலும் ஒரு மனசில் ஒரு திருப்தி இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான சூழ்நிலைகள் அதிகமாக இருக்கும். ஜென்மகுருன்ற அந்த காலகட்டத்தில் நிறைய படிப்பினை தெரிஞ்சுக்கலாம். உற்றார் உறவினர்கள், அம்மா அப்பா, குடும்பங்கள் எப்படி இருக்குது, அவங்க நம்மக்கிட்ட எந்த மாதிரி நடந்துக்கிறாங்க என்ற உள்ளுணர்வுகளை அறிந்துக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 7ஆம் பேர்வையை தனுசு ராசி பார்ப்பார். இவ்வளோ நாள் திருமணத்தில் தடை இருந்தவங்க, ஒரு சில பேருக்கு திருமணத்துக்கான அமைப்பு, தசாபுத்தியை பார்த்து அதில் தசாபுத்தின்னு அந்த பலன் இருந்ததுன்னா அந்த திருமணத்துக்கான காலகட்டம் இப்போது மிதன ராசிக்காரங்களுக்கு நடக்கும். நண்பர்கள், புது நண்பர்கள் உருவாங்க, புது நண்பர்கள் சிநேகிதங்கள் உருவாவாங்க. அவங்க மூலியமான ஒரு சில ஏற்றங்கள் வாழ்க்கையில் இருக்கும்.